ரெண்டுலேயுமே வந்து நம்ம லைவில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் லைவ். ஸோ மைசெல்ஃப் முத்துகிஷோர். ஸோ இன்றைக்கி இந்த லைவ் செஷனில் நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதை வந்து எப்படி பார்த்து வாங்கணும், அதில் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பிட்ஃபால்ஸ் இருக்கும், நமக்கு வேர் வி மே பி டினைட் அவர் ரைட்ஸ், எங்கே நமக்கு வந்து நம்ம உஷாராக இருக்கணும், எதை பார்த்து பண்ணணும், எதெல்லாம் நம்ம உரிமைகள் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னா வி வில் பி லிட்டில் சேஃப் அண்ட் செக்யூர்ட். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு இன்றைக்கான லைவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஓவர் ஜாயின் இன் இன்ஸ்டாகிராம், வார்ம் வெல்கம் டு யூ ஓவர் ஜாயினிங் ஆன் யூடியூப். அண்ட் இதை நீங்கள் ரெக்கார்டிங்காக பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், வாட் யூ நோ அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஒரு ஒன் லைனில் நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் லைவ் இன் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப், யூ கேன் கம் ஜாயின் அண்ட் டெல் மீ. சூர்யா, கோகுல்நாத், ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, நோ ஐடியா ப்ரோ. வெரி குட், வெரி ஹானஸ்ட் ஆன்சர். இப்போது ஃபைன், வி வில் ஸ்டார்ட் நோ. இன் அனதர் 20-25 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த லெவலில் இருக்கீங்கன்னா யூ வில் பி அட் திஸ் லெவல். இந்த லெவலுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹூ ஆம் ஐ டு டாக் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் அன் IRDA லைசன்ஸ்டு இன்சூரன்ஸ் அட்வைசர். நான் வந்து IRDAல இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இன்சூரன்ஸை மேனேஜ் பண்ணுற, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி செவி இருக்காங்களோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு தீஸ் கைஸ் ஆர் தேர், IRDA இருக்காங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் இன்னொருத்தருக்கு இன்சூரன்ஸ் பற்றி நம்ம வந்து அட்வைஸே பண்ண முடியும். இன்சூரன்ஸ் நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டாவோ இல்லை கன்சல்டண்டாவோ இருக்க முடியும் நம்மளால், ரைட்? ஸோ அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன் நான். 2021 அக்டோபரில் அந்த லைசன்ஸ் வாங்கினேன் நான். டிசம்பர்லேருந்து இது ப்ராக்டிஸாக பண்ணிகிட்ருக்கேன் நான். சோஃபார் ஒரு 300க்கும் மேற்பட்ட பீப்புளுக்கு ஃப்ரீயாக கன்சல்டிங் கொடுத்துருக்கேன். அதாவது 1-to-1 இந்த மாதிரி காலில் குரூப் கால் பேசுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 1,500-2,000 பீப்புள்கிட்ட போகும். வாட் ஐம் டாக்கிங் இஸ் இண்டிவிஜுவலாக 1-to-1 கனெக்ட் வந்து ஒரு 300 பீப்புள் கிட்ட நான் பேசியிருக்கேன் நான். அவங்கள ஒருத்தரோட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட் வந்து ஒரு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த சொல்யூஷன் ஆஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60+ கிளைண்ட்ஸ் போத் ஆன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பைண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 65-70 கிளைண்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி அந்த கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் வந்துட்டு என்னை நம்பி எடுத்திருக்காங்க. ஐ அட்வைஸ் தம் they made purchase through me, right? So when it comes to term insurance, அவங்களோட பிரீமியத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்கும் இது வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். திஸ் இஸ் நாட் ரிட்டர்ன்ஸ், அவங்களுக்கு வர வெல்த் எல்லாம் கிடையாது. அவங்க பாக்கெட் அவுட் கோல்லேருந்து வந்து கொடுத்துருக்க வேண்டிய பணம் டோட்டலாக வந்து 2 crore rupees குமுலேட்டிவாக எல்லாருக்கும் சேர்த்து நான் காசு வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் பெர்சே வந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஆவரேஜாக போட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 crore to 4 crore அளவுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பில்லிங் வந்துட்டு அவங்களுடைய வெல்த்லேருந்து நான் வந்து கரையாமல் நான் வந்து காப்பாற்றிருக்கேன் நான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன் அண்ட் வித் தட் அத்தாரிட்டி ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஹவு டு பர்ச்சேஸ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் டுடே. சரி, நான் ஏன் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வாங்கணும்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த கொஷனுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு இந்த 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 ஆன்சருக்கு ரிலேட் ஆகுதா, இந்த ஆன்சருக்கு எப்படி கோரிலேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து மேலே இவர் சூர்யா சொன்ன மாதிரி தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு கவர் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸ், ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மேஜராக ஒரு சர்ஜரி ஒன்று போகிறோம் நம்ம, இல்லை வந்து ஒரு சிவியராக நமக்கு தொந்தரவு வருது, அதுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஆகும், இல்லை 15,000 ஆகும். அன்றைக்கி என்னோட கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 அந்த மாதிரி ஆச்சு. ஒரு மேஜராக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, மேஜராக ஒரு இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா they have to pay லேக்ஸ், ஒரு 3 லட்சம் 4 லட்சம். ஒரு ஆன்ஜியோ மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் லேக்ஸில் நம்ம வந்து பணம் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு அப்படின்னா. இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு சொல்லிட்டு வராது. நமக்கு அனதர் 1 இயரில் வந்துட்டு எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்க போயிட்டு அப்படி எது வரும் அப்படின்னா உங்கள் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் வரும் உங்களுக்கு. யூ வில் நாட் நோ டுமாரோ தட் there is going to be a child coming out of your wife
இல்லையா? பட் யூ நோ ஃபார் ஹெட். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு யூ வெண்ட் டு கெட் கிட்ஸ், அதுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் இருக்க போன்ட்டு. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளான்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு சர்ப்ரைஸ் எக்ஸ்பென்சஸ் தான், உங்களுக்கு சர்ப்ரைஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இப்போ அதுக்கு உண்டான செலவு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து கட்டுவோம். நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து கட்டும்போது தேவையில்லாமல் இப்போ ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 5 லட்ச ரூபா எடுத்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருவேன். நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் வேறு ஏதாவது ஒரு செலவு ஒன்று வருது, அந்த எக்ஸ்பென்ஸை பார்க்கணும் அப்படின்னா எனக்கிட்ட அந்த கையில் காசு இருக்காது. ஸோ ஐ ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச். என்னோட வெல்த்து எமர்ஜென்சி ஃபண்டு 5 லட்சம் வச்சுருந்தேன். அந்த 5 லட்சத்தை எடுத்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் பில் கொடுத்துட்டேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போ அடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது என்கிட்ட. ஸோ ஐ ஹவ் டு நான் என்ன பண்ணேன், நான் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா, ஒன்று அந்த எக்ஸ்பென்ஸை நான் தள்ளி போடுவேன், நான் இல்லை அவாய்ட் பண்ணுவேன், இல்லை முக்கியமாக பண்ணி ஆகணும் அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் பாரோ. நான் வந்து கடன் வாங்கி அந்த செலவு பண்ணேன் நான். சரி, இதே என்கிட்ட அந்த 5 லட்ச ரூபா இல்லை, 5 லட்ச ரூபா பில் எனக்கு என் கையில் 2 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவேன், அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஐ வில் கோ அண்ட் பாரோ மணி. அதுக்கே நான் வந்து கடன் வாங்கி தான் நான் செலவு பண்ணி ஆகணும், ரைட்? அப்போது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஐதர் வே தெர் இஸ் ஹை சான்ஸ் தட் ஐ வில் பிகம் அ கடனாளி. அப்போ அந்த விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு கடன் இந்த இடத்துல ஏன் இந்த கடன் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கடன் நம்ம பண்ணுற ஒரு செலவுக்கான கடன், வரவுக்கான கடன் கிடையாது, செலவுக்கான கடன். அதனால வி ஹவ் டு அவாய்ட் தட். அப்போ அந்த விஷயத்தை நான் தவிர்க்கிறதுக்கு, எனக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வர மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தவிர்க்கிறதுக்கு வருஷம் அதில் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை நான் எடுத்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுக்குறேன். நான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கும் அவங்களும் என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு நீங்கள் வந்து ஒரு 15,000 rupees கொடுத்துருங்க, உங்கள் 2 பேருக்கும், நீங்கள் ஒய்ஃபு, உங்கள் 2 பேருக்கும் நான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 10 lakhs வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நான் வந்து பேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலையா, அந்த 10 லட்ச ரூபா, அந்த 15,000 rupees ப்ரீமியம் நீங்கள் கட்டினது வந்துட்டு எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, அந்த வருஷம் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு வந்துருச்சு அப்படின்னா அந்த செலவு ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு நான் பே பண்ணுற சின்ன அமௌண்ட் ஒரு சின்ன தொகை தான், 15,000 தான் கட்டுறேன் நான். இட் இஸ் லைக் 1.5%. அவ்வளோதான் கட்டுறதுனால மிச்ச அமௌண்ட் எல்லாமே நான் கட்டியிருக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாமே நான் கட்டலை. ஸோ த என்டையர் 9 lakhs or 9.5 lakhs or 9.85 lakhs வந்துட்டு கம்ப்ளீட்லி இஸ் மை ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா எக்ஸாக்ட் ப்ராஃபிட் கிடையாது, வந்திருக்க வேண்டிய எக்ஸ்பென்ஸ் அவாய்ட் ஆயிருக்கு எனக்கு. ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நான் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபண்டுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒன்று தனியாக ஒரு இயர் மார்க் பண்ணி ஒரு ஃபண்டு வைக்கணும். அந்த ஃபண்டை அப்படியே நான் வந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்டிட்டு வேற ஒருத்தர்கிட்ட லைபிலிட்டி நான் தட்டி விட்டுறேன் நான். இந்த ஸ்மார்ட்டாக பண்ணுற இந்த மூவுக்கு பேர் தான் வந்துட்டு பையிங் அ ஹெல்த் இன்சூரன்ஸ். சார் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு போடுங்க, ஜஸ்ட் எஸ். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கீழே கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு போடலாம். நீங்கள் நான் யூடியூப்பில் போட்டிருக்கீங்களான்னு சொன்ன மேனிக்கு ஒருத்தர் வந்து அதுலேருந்து வெளில போயிட்டார். சூப்பர் பாபு, தேங்க்யூ தேங்க்யூ. கைஸ் ஃபுல்லெல்லாம் டைப் பண்ணிருக்காருங்க, டோன்ட் வேஸ்ட் எனர்ஜி. ஜஸ்ட் நான் சொன்னேன்னா வந்து எஸ்ன்ற ஆல்ஃபபெட் மட்டும் போடுங்க போதும், ரைட்? சரி, இப்போ நான் வந்து தேங்க்யூ ராஜ் ஸ்டீஃபன், தேங்க்யூ. உங்கள் நான் சாரி ப்ரோ. எஸ் பாபு, தேங்க்யூ. ரைட், சரி. இப்போ வந்து இதுதான் நமக்குள்ள அக்ரிமெண்ட் இருந்தது, இதுக்காக நான் வாங்கணும். நம்ம என் பர்பஸ் நான் 15,000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவன் கொடுக்குறேன்றான். அப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் முட்டாளா? 15,000 ரூபா வாங்கிட்டு 10 லட்ச ரூபா தரேன்றானே, இஸ் ஹி எ ஃபூல் கேட்டிங்க அப்படின்னா எஸ் அண்ட் நோ. இப்போது நம்ம இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் தட் இன்சூரன்ஸ் கை இஸ் டூயிங் இஸ் கம்ப்ளீட் ஃபுல்லரி. 15,000 ரூபாய் வாங்கிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு பில் கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக அவனுக்கு நஷ்டம். அவனுக்கு நானாக அதை பண்ண மாட்டேன். பட் அவனுக்கு என்ன அட்வான்டேஜ், ஹவு ஹீ இஸ் டூயிங் அப்படின்னா அவன் என்கிட்ட மட்டும் காசு வாங்கலாம். அவன்ட்டு ஹீ இஸ் கோயிங் டு செல் திஸ் இன்சூரன்ஸ் பாலிசி த்ரூ அவுட் இந்தியா. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட வந்து இந்த பாலிசி அவங்க கிட்ட வந்து வித்துருவாங்க. அவன்ட்டு விற்று ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவன்ட்டு. ஓகே, ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறது வந்து லெட்ஸே வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாட் எவ்ரிபடி வில் நீட் 10 lakh ஆஃப் கிளைம். ஒரு 1000 பேர்கிட்ட கொடுக்குறாங்க, 1000 பேர்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் அப்படின்னா எவ்வளோ? 1.5 crore. லெட்ஸே 1.5 crore வச்சுப்போம் நம்ம. இது 1.5 crore 1000 பேருக்கு அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னா 1000 into 10 லட்ச ரூபாய், அத்தனை லட்சம் கோடி ரூபா கொடுக்கணும் ஆக்சுவலாக. பட் அத்தனை 1000 பேருக்கும் உங்களுக்கு வந்து கிளைம் தேவைப்படாது.
மேபி சிலருக்கு வந்து ஒரு 10,000 20,000 கிளைம் தேவைப்படலாம், சிலருக்கு வந்துட்டு ஒரு 50,000 60,000 தேவைப்படலாம். வெரி ஃபியூ பீப்புளுக்கு வந்துட்டு தான் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கிளைம் தேவைப்படும். ஸோ இவங்க கலெக்ட் பண்ணுற இந்த 1.5 கோடி ரூபாயில் ஈவன் ஒரு 50 lakhs அவங்க வந்து கிளைமில் செலவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, கிளைம் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணாலுமே 50% வச்சுக்கோங்க, 75 lakhs அவங்க வந்து கிளைம் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணாலுமே மிச்சம் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இந்த கேமே வந்துட்டு இட்ஸ் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் மீ கெட்டிங் சிக், அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் 10 lakh rupees விச் த இன்சூரன்ஸ் கம்பெனி ஹஸ் டு பே? இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இதுக்கான சாத்தியக்கூறு என்ன? இதுதான் வந்து நேம் ஆஃப் தி கேமே வந்துட்டு. ஸோ இதை நம்ம வந்துட்டு எனக்கு என்ன அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒருவேளை லெட்ஸ் இதோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 1% வச்சுக்கணும் அமௌண்ட்டு. ஒருவேளை எனக்கு அந்த 1% ஆஃப் தி டைமில் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, இஃப் ஐ பிகம் தட் 1% ஆஃப் தி கை ஹூ நீட்ஸ் 10 lakh rupees in that particular year அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு சேவ், பையிங் திஸ் வில் ஆக்சுவலி prevent me from spending that money. ஓகே, கம்பெனி எனக்கு கொடுத்தாலுமே கம்பெனி இஸ் கோயிங் டு மேக் மணி. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த டிரான்சாக்ஷன் முடியும் போது, அந்த இயர் முடியும் போது வந்துட்டு நானும் வின், ஆஸ் அ கஸ்டமராக நானும் வின், இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஸ் அ வெண்டராக அவங்களும் வின். ஸோ இட்ஸ் வின் வின் ஃபார் போத் ஆஃப் தி பீப்புள். இது வந்து எங்கே பிரச்சனை ஆகும், எங்கே வந்து ஆக்சுவலாக இஷ்யூ ஆகும் அப்படின்னா, வென் கிளைம்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நஷ்டமாகும். நஷ்டமாகும் ஆகாது சார்? எஸ் ஆர் நோ? இப்போ அந்த 1000 பேர்த்தில் வந்து முன்னாடி 10 பேர் கிளைம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்தம் ஒரு 50 லட்சத்துக்கு கிளைம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 600 பேர் கிளைம் கேட்குறாங்க. கோவிட் மாதிரி மெகா ஈவெண்ட் எதுவும் நடந்துருச்சு வாங்க. இப்போ அவங்க கிளைம் கேட்கறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 78 lakhs வந்துருச்சு. அப்போனா இப்போ நஷ்டமாகுமா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு? ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, நீங்கள் உங்ககிட்ட வந்து கிளைமுக்கு வந்து நிறைய பேர் கேட்டு வராங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நஷ்டமாகுது உங்களுக்கு. அப்போ வாட் வில் யூ டூ? நானாக இருந்தால் கிளைம் கொடுக்க மாட்டேன். சார் இது இந்த பிரச்சனை சார், சார் இதில் வந்து இது சரியில்லைங்க சார், இதில் வந்து அது சரியில்லைங்க சார், இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் இதில் ஒரு புள்ளியை மிஸ் பண்ணிட்டீங்க, இங்கே கையெழுத்து இல்லை பாருங்கள், இந்த மாதிரி 1000 காரணம் சொல்லி நான் வந்து கிளைம் கொடுக்கறத அவாய்ட் பண்ண பார்ப்பேன். பார்ப்பனா மாட்டேனா? எஸ் நோனா என்னன்னு மட்டும் போடுங்க. நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக நான் வந்துட்டு எதமாச்சும் என் கம்பெனி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட கிளைம் கேட்குறவங்கள்ட்ட வந்து கேட்குற அமௌண்ட்டை வந்து கொடுக்கறத வந்து நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன்னா மாட்டேனா? நோ. ஓகே, ஸோ யூ கோயிங் டு இன்கர் லாஸ், ஃபைன். பட் எல்லாரும் வந்துட்டு ராஜ் ஸ்டீஃபன் மாதிரியே வந்து இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி, சில கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கிடையாது. இப்போ கிடையாது, ஒரு 3-4 years பேக் வரைக்குமே வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து இப்போ எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா விதமான இதுக்கும் வந்து கவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து, இல்லை நான் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் நான் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா, த சான்சஸ் ஆஃப் தெம் மேக்கிங் மணி கோஸ் டவுன். அந்த சான்ஸ் கீழே போகிறதுனால எதனால் போகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோய் அடிக்கடி வரும், இல்லை வந்து நிறைய பேருக்கு வரும் அப்படின்னா, அதுக்கு நான் தெரிஞ்சே நான் கவர் கொடுக்குறேன், அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி கொடுத்தேன் அப்படின்னா, நான் வாங்குற பிரீமியத்துக்கு நான் திரும்பி கொடுக்குற காசு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, டிஎன்சி. யூஸ்வலாக நம்ம வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் வாங்கினோம்னா கீழே அப்படி பெருசாக ஒன்று வரும், ரீட் மோர் கொடுத்துட்டு வந்து கீழே வந்து ஸ்க்ரால் டவுன் கொடுத்து டிக் மார்க் போட்டு அக்செப்ட் கொடுப்போம் நம்மன்ட்டு. அந்த மாதிரி வந்து இதுக்கு ஒரு இது இருக்குது, பாலிசி டாக்குமெண்ட், பாலிசி வேர்டிங் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் நம்மளாம் படிச்சே பார்க்க மாட்டோம் நம்மன்ட்டு. யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணை மூடி நம்ம வந்து கையெழுத்து போட்டு பாலிசி வாங்கிட்டு கிளைம்னு போகும்போது வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து, சார் உங்கள் பாலிசி டாக்குமெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் இது படி வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகுது சார் உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு இவ்வளோ தான் கிளைம் கொடுப்போம்னு சொல்லி செக் வைப்பாங்க. பேசிக்காக நம்ம டாக்குமெண்ட் படிக்க மாட்டோம். அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம படித்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு வந்து காசு கொடுக்காம அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாட் ஆர் தி செக்ஸ் தே ஆர் கீப்பிங் டு ப்ரிவென்ட் கிவிங் மணி டு அஸ் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அது என்னென்ன செக் வச்சுருக்காங்க, அதை நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் பார்க்கலாமா? யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்து கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. கூல்.
சரி, சரி, இப்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறீங்க. நீங்கள் அட்மிட் ஆகிட்டு நீங்கள் ஒரு கிளைமுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. நீங்கள் எஸ், தேங்க்யூ பாபு அண்ட் கோகுல். நீங்கள் வந்து அட்மிட் ஆக போகிறீங்க. நீங்கள் அட்மிட் ஆகிட்டு நீங்கள் வந்து கிளைம் கேட்குறீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 3 இடத்துல உங்களுக்கு செக் வைப்பாங்க. இன் தீஸ் 3 areas they'll try to bring down the money of amount of money you have submitted for claim. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே அப்படின்னா உங்களுடைய ரூம் ரெண்ட். சார், நம்ம ஹோட்டலில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸில் நம்ம தங்குனா ஒரு நாளைக்கு நமக்கு எப்படி ரூம் ரெண்ட் போடுறாங்களோ, சார்ஜ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை நாள் நீங்கள் தங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ரூம் ரெண்ட் இருக்கும். நம்ம எந்த மாதிரி ரூமை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் போடுற டாக்டர்ஸோட சார்ஜ்லேருந்து, நர்ஸோடைய சார்ஜ்லேருந்து, ஃபுட்டோட சார்ஜ்லேருந்து, வேற என்ன ஏசி, கரண்ட் பில், எல்லாத்தோடைய எக்ஸ்பென்ஸும் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். என்னோட பிரதருக்கு வந்து ஏசிஎல் சர்ஜரி பண்ணோம். நாங்கள் 2022 நினைக்கிறேன், 2021-22 பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா 21 தான் கரெக்ட், கோவிட் பீக்கில் இருந்தபோது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் போய் நாங்கள் செக் பண்ணுறோம். நாங்கள் ஜென்ரல் வார்டில் வந்து பண்ணாக்கா அவருடைய பில்லு வந்து டோட்டல் பில்லு வந்து 75,000 கோட் பண்ணாங்க. ரைட், வெறும் சொல்லக்கூடாது, 75,000 ரூபாய் சார்ஜ் கோட் பண்ணாங்க. இப்போ அதே இது சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூமில் வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறார் அப்படின்னா சேம் ட்ரீட்மெண்ட்டு, சேம் ஹாஸ்பிட்டலு, ஒன்லி டிஃப்ரென்ஸ் இந்த ரூம் ரெண்ட்டு தான். தேவர் கோட்டிங் 2.25 lakhs, 2.25 லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணாங்க. விச் இஸ் 1.5 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வந்துட்டு விலை ஜாஸ்தி. இந்த விஷயம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை போய் விசாரிச்சுட்டு வந்து எனக்கே வந்து தெரியும் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து நாங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். நாங்கள் டோட்டலாக எல்லா ட்ரீட்மெண்ட்டு, அப் அண்ட் டவுன் செலவு எல்லாம் சேர்த்தே கிட்டத்தட்ட ஒரு 1 lakhல வி ஃபினிஷ் இட் ஆஃப். 1 lakhல எல்லாமே முடிச்சாச்சு. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் 75,000 வந்து சிங்கிள் பிரைவேட் ஏசி கேட்டாங்க. அவங்க அங்கே டாக்டர் நல்ல டாக்டர் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. வி கேம் அவுட் 1 lakhல முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்த எனக்கே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட பில்லு செட்டில் பண்ணுறதே குழப்பா வச்சுட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இது தெரியுமா? கட்டாயம் தெரியும். ஸோ வாட் தே டூ இஸ் தே வில் கீப் அ செக் ஆன் யுவர் ரூம் ரெண்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்மளுடைய இதை வந்துட்டு பில்லை வந்து கிளைம் பண்ணுற பில்லை வந்து செக் பண்ணுறதுக்கு வைக்கிற ஃபஸ்ட்டு செக் வந்துட்டு ரூம் ரெண்ட்டில் கேப் வைப்பாங்க. சார், ரூம் ரெண்ட் வந்து இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற ப்ரீமியத்துக்கு வந்து இந்த பாலிசி படி வந்துட்டு 5,000 rupees உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் அலௌடு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. 5,000 rupees அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் 3,500 ரூபானா உங்களுக்கு கிளைம் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். உங்களுக்கு 4,500 ரூபாய் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். 5,000 ரூபாய்க்கு தாண்டி நீங்கள் போய் எடுத்துட்டீங்க, ஒருவேளை ஒரு கோவிட் சுச்சுவேஷன் இல்லை ஒரு எமர்ஜென்சி இல்லை லோக்கல் அந்த ஏரியா நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து வேறு எந்த வார்டுமே இல்லை, இந்த பர்டிகுலர் வார்டு தான் இருக்குது உங்களுக்கு. அது வந்து இட் இஸ் தேர் கோயிங் டு டெல் யூ 10,000 rupees வச்சுக்கோங்க. 10,000 rupees per day அப்படின்னா உங்களுடைய பில் வேல்யூ நீங்கள் அதை வச்சு ஒரு பில் ஒரு 3 லட்ச ரூபா பில் சப்மிட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. 3 லட்ச ரூபாயில் வந்துட்டு ரூம் ரெண்ட் அப்படியே டபுள் எடுத்ததுனால பில் வேல்யூ 50% குறைச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட்டே வந்து 1.5 லட்சம் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் டு பே அவுட் ஆஃப் பாக்கெட் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா கட்டணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீமியம் கட்டி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை வந்து வாங்கணுன்ட்டு தான் நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கீங்க, உங்கள் கை காசு செலவு பண்ண கூட தான் வாங்கியிருக்கீங்க நீங்கள். பட் சின்ஸ் இந்த ரூம் ரெண்ட்டில் வந்து ஒரு கேப் இருந்ததுனால அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால யூ ஆர் சப்போஸ் டு பே 1.5 lakhs நோ. சரி, இது ப்ரோரேட்டா பேஸில் வந்து 1.5 பண்ணால் கூட ஓகே, நம்ம வந்து அட்லீஸ்ட் 1.5 கிடைக்குதுங்களா. சில பாலிசிஸில் வந்துட்டு சில பாலிசிஸில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து தே வில் டினை த கிளைம் இட் செல்ஃப். சார், உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிளைம் கிடையாது சார், ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறேன் எங்கள் ரூல்ஸை நீங்கள் மீறிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு நான் கிளைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ என்னாச்சு, மொத்தமும் போச்சு உங்களுக்கு. யூ ஹவ் டு பே என்டையர் 3 lakh rupees. இது உங்கள் கண்ட்ரோலில் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. நீங்கள் வந்து ரூம் ரெண்ட் நான் வந்து லிமிட் பண்ணி கொடுங்க, ஏதுக்கு ஒரு கொடுத்தீங்கன்னு ஹாஸ்பிட்டலில் சண்டை போட முடியுமா? முடியாது. ஆல்ரெடி வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு, படுத்த வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம, ரைட்? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் வாட் இஸ் யுவர் ரூம் ரெண்ட் லிமிட். உங்கள் ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் என்ன இருக்குது? நான் போய் அட்மிட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன மாதிரி அமௌண்ட் சொல்கிறாங்க, அது என்னோட லிமிட்டுக்கு உள்ளே இருக்கா இல்லையான்றதை கான்ஷியஸாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அட்மிட்டட் தென் தே ஆர் தி ஒன்ஸ் ஹூ ஹாஸ் டு கீப் திஸ் இன் மைண்ட், ரைட்? இதை விட சிம்பிளான ஒரு சொல்யூஷனை கடைசி சொல்கிறேன். இதெல்லாம் நீ மைண்ட்லேயே வச்சுக்காம ஆராம்சே போயிட்டு வர மாதிரி ஒரு விஷயம் இருக்குது.
நான் கடைசியாக சொல்கிறது என்ன, பட் ரைட் நோ திஸ் இஸ் தி நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இஸ் ஹேப்பனிங், ரைட். ஸோ திஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் வந்து அட்மிட் ஆகிட்டேன் சார், நான் வந்து என்னமோ பண்ணி நான் அட்மிட் ஆகிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ஒரு சர்ஜரி ஒன்று பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஆஞ்சியோகிராம்னு ஸ்டடி அது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்க எனக்கு வந்துட்டு, சரிங்களா. இப்போ அந்த சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு லெட்ஸே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5 lakh rupees வந்து பில் சொல்கிறாங்க உங்களுக்கு, ரைட். 5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்றாங்க. பட் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 3 லட்ச ரூபா வரைக்கும் தான் சப்ளிமெண்ட் இருக்கும். ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய ஹாஸ்பிட்டல், உங்களுடைய ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் நாங்கள் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட். எஸ், தேங்க்யூ. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட் இருந்தது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, அகைன் யூ ஹவ் டு பே தி ரிமைனிங் அமௌண்ட் அவுட் ஆஃப் பாக்கெட். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு பார்த்துருக்கோம், ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர். ஸோ அவருக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து கவர்மெண்ட்ல இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோன்னாங்க. அந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்கு வந்து வி சோஸ் 32,000 rupeesக்கான ஒரு லென்ஸ், அதுக்கான பேக்கேஜ். கவர்மெண்ட்டில் அப்ரூவ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லெவல் அந்த ட்ரீட்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. 22,000 வந்து அவருடைய லிமிட்டு. ஸோ பேலன்ஸ் 11,000 rupees we had to pay out of pocket. சிமிலர் சுச்சுவேஷன் தான் ஒரு 11 years பேக்கு அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க, மைனர் சர்ஜரி ஒன்று. அதுக்கு வந்து ஒரு 70,000 பில்லு, கிளைம்டு வந்து 40,000 rupees. 30,000 rupees வந்துட்டு we had to pay out of pocket. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் எப்படி மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பகுதி அமௌண்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்றது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா? ஹெல்த் இன்சூரன்ஸ்னு போனாலே, கிளைம்னு போனாலே வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தாட் உங்களுக்கு யாராவது இருக்கா? உங்களுக்கு இருந்தது, நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ட்ராப் இட் இன் தி கமெண்ட்ஸ். பாட்டிலே காலியிடும் போல, ரைட். சரி, இது வந்து செகண்ட் விஷயம். ஸோ அப்போது நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன் அப்படின்னா, பிளான்டு சர்ஜரியாக போகிறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சுக்கணும். நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன், நான் இதுக்கு இவ்வளோ செலவாக போகுது, எனக்கு வந்து 60 to 80%. எஸ் பாபு, கரெக்ட். நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், நீங்கள் ஒரு பிளான்டு ட்ரீட்மெண்ட் எதுக்கோ ஒன்று போகிறீங்க நீங்கள் அப்படின்னா, முன்னாடியே நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை இன்ஃபார்ம் பண்ணி, ஹாஸ்பிட்டல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணால் போதும். நீங்கள் தனியாக சொன்ன மாதிரி இருக்கும். எனக்கு இருக்குது ப்ரோ, எஸ் கரெக்டு. நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாகவே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணி ப்ரியராக நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுக்கணும். அந்த அப்ரூவலே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா வரைக்கும் லிமிட் இருக்குது, எவ்வளோ ரூபா வரைக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே பேலன்ஸ் அமௌண்ட் யூ ஹேவ் டு பே அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட், ரைட். அகைன் த பர்பஸ் வில் பி டிஃபீட்டட். நம்ம வந்து மொத்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் வந்து ஒருத்தங்கிட்ட தலையில் கட்டணும்னு பார்க்குறோம் நம்ம, பட் அந்த இதில் பர்பஸ் டிஃபீட் ஆகிட்டு இருக்குங்க வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் கேட்ச். தேர்ட் கேட்ச் என்ன அப்படின்னா, இது வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே கொடுக்க மாட்டாங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கம்பெனி. என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்த மாஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த க்ளவுஸ் போடுறது, அப்புறம் இந்த சிரஞ்சு, இந்த டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் எதுக்குமே வந்துட்டு நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க, டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் எதுக்குமே வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் வராது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் எதுக்குமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த மாஸ்க், க்ளவுஸ் மட்டும்தான். பட் ஆக்சுவலி வந்துட்டு தெர் ஆர் 400 டைப் ஆஃப் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். இந்த 400 வகையான நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு கிளைம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அது எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்க. எவ்வளோ சார் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு மேஜர் சர்ஜரி போகிறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா பில் வருது அப்படின்னா ஒரு 40-50,000 வந்துட்டு அவங்களுக்கான இது இருக்கும். இப்போ இதே கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். கோவிட்ல ஆக்சுவலாக மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் தான். பேராசிட்டமால், அந்த ஆக்சிஜன் வைக்கிற அந்த நெபுலைசர், அந்த மிஷினுக்கான ரெண்ட் இதுதான் உங்களுக்கு மேஜர் இருக்கும். மித்தபடி எல்லாமே வந்து ஏப்ரன் தான். எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஏப்ரன், மாஸ்க்கு, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பில்லு. ஸோ உங்களோட பில்லில் வந்து ஒரு 30-40% வந்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, ரைட். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து அவங்க வந்து பிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. 50% தரோம், 30% தரோம், கம்ப்ளீட்டாக கிடையாது. they will not give you money at all. So there is always a chance that
யூ வில் நாட் கெட் 100% ஆஃப் தி பில் அமௌண்ட் கிளைம்டு. உங்களுக்கு எவ்வளோ பில் வந்திருக்கோ அது கிளைம் வராமல் போகிறதுக்கு தெர் இஸ் 100% அமௌண்ட் கிளைம் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ ஷுட் பி காஷியஸ் அபவுட் இட். சரி சார், இது 3 தான் வந்து எனக்கு செக் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இந்த 3 இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரூம் ரெண்ட்டு. ரூம் ரெண்ட்டு அவங்க சொல்கிற அளவுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அமௌண்ட் காசு கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா காசு கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்று ட்ரீட்மெண்ட்டுக்கான சப்ளிமெண்ட். ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ ரூபா வந்து அவங்க அலாட் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளான தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நான் அதை தாண்டி மேலே போகிறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒன்று காசு தர மாட்டாங்க. 3வது வந்துட்டு நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஆர் கன்சியூமபிள்ஸ். இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் ஆர் டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், இந்த ஐட்டத்துக்கு வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காசு தராது. ஸோ அதுக்கான காசை நான் தான் அவுட் ஆஃப் பாக்கெட் பே பண்ணி ஆகணும். இந்த 3 விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்கா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த 3 விஷயம் உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா 3ன்னு டைப் பண்ணுங்க. எஸ் 3, சூப்பர். கூல். சரி, இது வந்து நான் வந்து சூப்பர் யுவராஜ். ஓகே, இது வந்து நான் இன்சூரன்ஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வரக்கூடிய சர்ப்ரைஸாக இருக்கலாம், எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிற இடமா இருக்கலாம். நான் அட்மிட் ஆகிறது போகிறதுக்கு முன்னாடியே நான் பாலிசி வாங்கியிருந்தாலுமே எனக்கு நிறைய இடத்துல எனக்கு வந்து நிறைய நோய்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல வந்துட்டு நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருப்பாங்க. சில சமயம் வந்து ஒருத்தருக்கு வந்து கையில் வந்து அடிபட்டிருக்கோம், அப்படின்னா உள்ள ஃப்ராக்சர் இருக்கும், உங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்குன்னு தெரியும். போய் நம்ம போயிட்டு பாலிசி ஒன்று போட்டு வந்து அடுத்த 2 நாளில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. சார் இன்னைக்கு தான் அடிபட்டுச்சுன்ற மாதிரி. அப்போ போய் கட்டு போட்டு வந்தாங்கன்னா அவங்க பாலிசி ப்ரீமியம் போட்டதுனோ வந்துட்டு ஒரு 15,000 போட்டிருப்பாங்களா இருக்கும். கிளைம் போனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 கிளைம் போயிருப்பாங்களா இருக்கும். ஸோ தே ஆக்சுவலி சேவ்ட் ஆல் தி 30,000 rupees. இன்ஃபேக்ட் ஒரு 15,000 அவங்க லாபம் பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட. இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வந்து அக்ராஸ் குளோப் நடந்தது, ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கு. இது ஃபேக்டர் நம்பர் 1. ஃபேக்டர் நம்பர் 2 வந்துட்டு சில நோய்கள் வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள்பட்டு இருக்கும். அந்த நாள்பட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பொறுப்பாக முடியாது, பேஷண்ட்டும் அந்த பாலிசி ஹோல்டரும் பொறுப்பாக முடியாது. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து அந்த தொந்தரவுகள் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து அட்மிட் ஆகி எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஒரே சொல்யூஷனாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து அவங்க வந்து கிளைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுற ப்ரீமியத்துக்கு இவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு தெரியும். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டா பார்த்து அரைவ் பண்ண ஒரு மெட்ரிக். ஸோ அப்போ அந்த மாதிரி நோய்கள் அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் 3வது வந்துட்டு ஒருத்தர் வந்து பாலிசி வாங்க வரும்போதே அவருக்கு உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும். சுகரு, பிபி, இல்லை வந்து உடம்புல இங்கே கொழுப்பு கட்டி இருக்கிறது, லேடிஸ் இருக்காங்கன்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கிறது, வேற என்ன ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சிருக்கிறது, சிங்கிள் ஸ்டென்ட் வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கேன்சர் வந்து க்யூராக இருக்கிறது, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து க்யூராக இருக்கிறது. இந்த மாதிரி வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தொந்தரவுகளோ இல்லை கரண்ட்ல ஏதோ ஒரு ஆன்கோயிங் தொந்தரவோ இருந்து அந்த டயத்தில் வந்து எனக்கு பாலிசி வேணும் அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட் வைக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு தே ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் பிஃபோர் டேக்கிங் கவர். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக 30 daysலேருந்து 3 years வரைக்கும், 30 daysலேருந்து கிட்டத்தட்ட 3 years எவ்வளோ 1000 something டேஸா, சரி டேஸ்லாம் கணக்கு பண்ணணும், 3 வருஷம் கணக்கு மைண்டில் வச்சுக்கணும். 30 நாள்லேருந்து 3 வருஷம் வரைக்கும் வந்து வெயிட்டிங் பீரியட் வைக்கிறாங்க. எதுக்கெல்லாம் நம்ம வந்து 30 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பாலிசியை வாங்குறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாலிசி இப்போ தான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடென்ட்னால வர ஹாஸ்பிட்டலைசேஷன் தவிர, ஆக்சிடென்ட்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன்னா அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் தவிர மித்த எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு 30 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து வயிற்று வலியில் அட்மிட்டாக இருக்கலாம், சிவியர் மைக்ரேனில் அட்மிட்டாக இருக்கலாம், அல்சர் கம்ப்ளைண்ட் அட்மிட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்து நான் வந்துட்டு அட்மிட் ஆயிருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 30 daysக்கு வந்து கிளைம் வராது. அது நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம, ரைட்? அந்த ரிஸ்க்கு இட் இஸ் அ ரிஸ்க் விச் வி ஹவ் டு டேக். 30 daysக்கு அப்புறமா வர்றதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்கும். முதல் 30 நாளைக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்காது, அந்த 30 நாளைக்கு அப்புறம் வர்றதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பேற்றுக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, செகண்ட், இது எதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு ஸ்பெசிஃபிக் இல்னஸ். இந்த ஸ்பெசிஃபிக் இல்னஸ்னா என்ன அப்படின்னா, என் உடம்புல ஆர் அந்த பாலிசி ஹோல்டருடைய உடம்புல வந்துட்டு ஏற்கனவே தொந்தரவு இருந்திருக்கும், ஆனால் அது அவருக்கு தெரிஞ்சிருக்காது.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயிற்றில் வந்து இந்த அப்பர்டிசைட்டிஸ் இருக்கும், குடலில் வந்து சின்னதாக சத வளர்ச்சி இருக்கும், வந்து அப்பர்டிசைட்டிஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறது, ஹெர்னியா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறது, கேட்ராக்ட் கண்ணில் வந்து கேட்ராக்ட் தொந்தரவு இருக்கிறது, வேற என்ன இப்போ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது சிஸ்ட் இருக்குது, உள்ள கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் எதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த பாலிசி வாங்கும்போது அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி தொந்தரவு இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு பாலிசி டு பாலிசி வந்து இந்த லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் என்ன பாலிசி வாங்குறீங்களோ அதில் இந்த பாலிசி வேர்டுங்கிற செக்மெண்ட்ல இந்த ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிச்சு பார்த்து தான் வாங்கணும். அதில் இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 to 15 ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த தொந்தரவுகளுக்கு வந்துட்டு நீங்கள் பாலிசி வாங்கின டேட்லேருந்து 2 வருஷத்துக்கு கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 3rd இயர் ப்ரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆன் அன் ஆவரேஜ் தே வில் கிவ் யூ கவர். ரைட், இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கே வந்துட்டு ஷி காட் UTI, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து 2 இயர் வெயிட்டிங் பீரியட் கவரேஜில் வரும் உங்களுக்கு. அதனால ஈவன் தோ ஷி வாஸ் அட்மிட்டட், அவங்களுக்கு வந்து கிளைம் போகும்போது வந்துட்டு கிளைம் கிடைக்கல. ஐ அட்வைஸ் தட் திஸ் இஸ் நாட் இட் வில் நாட் கோ த்ரூ. இதை அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னோம் நம்ம. பட் அவங்க வந்து கேட்கல, ஷி அப்ளை பண்ணாங்க. அவங்க டயக்னோசிஸ் பண்ணி இது பண்ணதுக்கு ஒரு செட் ஆஃப் இதுக்கு மட்டும் அவங்க 2-3 கம்ப்ளைண்ட் அட்மிட் ஆனவங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு கிளைம் வந்தது. இந்த UTI கிளைமுக்கு வந்து கிளைம் வரல அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ பி காஷியஸ் அபவுட் இட். ரைட், ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஏற்கனவே என்ன சொல்ற மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ். எனக்கு வந்து ஏற்கனவே தொந்தரவு இருக்குன்னு தெரியும் எனக்கு. இப்போ இதே வந்து எனக்கு இதே சிஸ்டோ இல்லை வந்து UTI கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேற ஏதாவது தொந்தரவோ எனக்கு ஏற்கனவே இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பாலிசி வாங்கும்போது ஆஸ் அ பாலிசி ஹோல்டரா எனக்கு ஏற்கனவே இருக்குன்னு தெரியும். அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு we need to wait for 3 years. 3 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா காசு வாங்கிக்க முடியும். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நான் வெயிட் பண்ண சொல்லணும்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிளைம் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 3 years. ரைட், ஸோ இந்த 3 பாயிண்ட் எதுக்கெல்லாம் வெயிட்டிங் பீரியட் நீங்கள் பண்ணணும். இந்த வெயிட்டிங் பீரியட் டயத்தில் வந்துட்டு ₹1 கூட வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம கேட்டோம் அப்படின்னா ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. இல்லை 50% 30% கிடையாது, நாட் ஈவன் சிங்கிள் பைசா they will give you. இந்த பாயிண்ட் கிளியரா அவங்க எல்லாருக்கும்? கிளியர்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகே சரி, ஓகே சரி. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் தான் வந்துட்டு இந்த மேஜராக அந்த 4 ஃபேக்டரில் தான் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நமக்கான காசை வந்து ரினை பண்ணுவாங்க. நம்ம வாங்குற பொருளுக்கான பர்பஸ் வந்து நமக்கு வந்து டிஃபீட் ஆகும். ஓகே சரி, இப்போ நான் இதை வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ரைட், there are policies available where you can get unlimited sum insurance. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் பாலிசி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே வருஷத்தில் வந்து அடுத்தடுத்து எத்தனை 10 லட்ச ரூபாய் வரைக்குமே வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பாலிசிஸ் ஆர் அவைலபிள். திஸ் யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு இப்போ நோ கிளைம் போனஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து வருஷம் நான் கிளைமே எடுக்கல அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது லாபம். ஆக்சுவலாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, உங்களை ரீட்டைன் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் தொகையில் ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இல்லையா உங்களுடைய சம்மர்ஷோட வந்துட்டு 10% 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் ஆஃபரிங் 100% ஹைக். இந்த வருஷம் 10 லட்சம் வச்சிருக்கீங்களா, அடுத்த வருஷம் ஒரு 10 லட்சம் போடுறாங்க அக்கௌண்ட்டில், அடுத்த வருஷம் ஒரு 10 லட்சம் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹைக் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு மேஜராக வந்துட்டு நீங்கள் பாலிசி வாங்கினதுலேருந்தே டே 1 வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க சொல்கிற ஆட்களே வந்து டயக்னோஸ்டிக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே ரிப்போர்ட்லாம் போட்டு உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் ஆஃப்டர் பர்ச்சேசிங். ஸோ பிஃபோர் பர்ச்சேசிங் கிடையாது, ஆஃப்டர் பர்ச்சேசிங் எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் ஏதாவது ஒரு வைட்டல்ஸ் வந்து ஏதோ பார்டர் லைனில் இருக்குது, இந்த சுகர் வந்து அப்படியே 5 HbA1c வந்து 5க்கு மேலே அப்படியே தொட்டுட்டு இருக்கு, இல்லை வந்து பிபி வந்து ஒரு 140 150 தொட்டுட்டு இருக்கு அப்படின்னா we can start taking care of ourselves. நம்மளே பாதுகாத்துக்கலாம். இதுலேயும் அவங்களுக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. இஃப் we started taking care of our own health அவங்களுக்கு வந்து கிளைம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். ஸோ அவங்களுக்கும் காசு மிச்சமாகும். இதனால வந்து ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு இனிஷியலாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்துட்டு.
ரைட்? ஸோ இதெல்லாம் இருக்குது. வேற என்ன இருக்குது? தெர் இஸ் சம்திங் கால்டு இன்ஃப்ளேஷன் பூஸ்டர்னு சிலதெல்லாம் இருக்குது. இப்போது நமக்கு பாலிசி அமௌண்ட் வந்து என்ன மாதிரி கவர்மெண்ட்டில் எவ்வளோ மாதிரி இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்களோ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பாலிசியோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 6% சொல்கிறாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் நீங்கள் பாலிசி வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் 10,60,000 உங்களுடைய இதுவாக இருக்கும், உங்களுடைய சம்மன்ஷூடாக இருக்கும். ரைட்? ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் பாலிசி, ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் யார் வந்து அந்த யார் பேரில் அந்த பாலிசி எடுத்திருக்கோமோ அந்த பர்சனால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் பேரில் வந்து அந்த பாலிசி எடுத்துருக்குன்னா ஹஸ்பண்டால் மட்டும்தான் அந்த பாலிசி எடுக்க முடியும், இந்த கிளைம் எடுக்க முடியுமே தவிர ஒய்ஃப்னால எடுக்க முடியாது. பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருக்கும் சேர்த்து வந்து ஒரு பாலிசி போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துட்டோம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் எடுக்கிறோம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் 4 பேருக்கு இடையில பிரித்து யாருக்கு வேணாலும் நம்ம வந்து காசு செலவு பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு யாருக்கு தேவை இருக்கோ அவங்க கிட்ட நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம் நம்ம. ரைட்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இதெல்லாம் ஓகே சார், எனக்கு எப்படி காசு கொடுப்பாங்க? எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும், எனக்கு இல்லை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன், ஹவ் வில் தி கம்பெனி பே மீ மணி அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு காசு கொடுக்காது. இதில் வந்து 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து கேஷ்லெஸ் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது. இந்த கேஷ்லெஸ் அப்ரோச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே அட்மிட் ஆகும்போதே வந்து அதில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அட்மிட் ஆயிருக்காரு, இவருக்கு வந்து இந்த தொந்தரவுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் இவருக்கு இவ்வளோ பில் அமௌண்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேன்னு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணினாங்கன்னா ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சுப்பாங்க அவங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்சுவல்ஸ் என்ன இருக்கோ, என்னெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரி என்ன, இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி பில்லையும் அட்டாச் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு இவங்க அனுப்பிச்சுடுவாங்க, யாரும் ஹாஸ்பிட்டலேருந்து அனுப்பிச்சுடுவாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டு தான், ப்ரொசீஜர்லாம் கரெக்டு தான், இவருக்கு எல்லாமே வந்துட்டு கவரேஜ் தான் இருக்குது, ஒன்றுமே தொந்தரவு இல்லை அப்படின்னா அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணி பைசாவை அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட இந்த காசு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்க்ளூஷன் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம அந்த 30% ஒரு 60% வந்து அவங்க கொடுக்குறேன்றாங்கன்னா மிச்சம் 40% ஆஃப் அமௌண்ட் 5 லட்ச ரூபாயில் 60% 3 லட்ச ரூபாய் அவங்க தரேன்னாங்கன்னா 2 லட்ச ரூபா நம்மளை வந்து கட்ட சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இப்போ 3 lakhs வரைக்கும் நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், 2 lakhs அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை மெயில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் 2 லட்ச ரூபாய் மட்டும் பணத்தை கட்டிட்டு we can get discharged. இது வந்து ஒரு அப்ரோச். இது இன்னொன்று ரீஇம்பர்ஸ்மெண்ட் போனோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, சார் இது வந்து எங்களுடைய நெட்வொர்க்கில் இல்லாத ஹாஸ்பிட்டல் இது, சரி நெட்வொர்க்கில் இல்லாத இன்சூரன்ஸ் கம்பெனி இது, ஸோ நாங்கள் வந்து இது கிளைம் வாங்க முடியாது எங்களால், ஸோ நீங்கள் பில் கட்டிட்டு போயிடுங்க அப்புறமா கிளைம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேஸில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட நம்ம கால் பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்கு நான் அட்மிட் ஆயிருக்கேன், நான் எனக்கு ஒரு கிளைம் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லுவோமே தவிர அப்ரூவலோ இல்லை வந்து எதுவுமே வராது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா என்ன பில் அமௌண்ட் வருதோ அதை நம்ம வந்து செட்டில் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் அவுட் ஆஃப் அவர் ஓன் பாக்கெட். அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிஜிட்டலாக நீங்கள் வந்து என்னென்ன அதுக்குன்னு சில ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒன்றும் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பேக் அண்ட் டீமில் வந்து டாக்டர்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அமௌண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கப்புறம் போட்டுருவாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு யூ கேன் கீப் இட் வேர் எவர் யூ வாண்ட். ஒருவேளை அதுக்கு ரொட்டேஷனுக்கு எதாவது கடன் வாங்கினீங்கன்னா அந்த ரொட்டேஷன் கடன் அடைச்சிடலாம் நீங்கள். இல்லை உங்களுடைய எஃப்டியை பிரேக் பண்ணி எடுத்து பே பண்ணிங்கன்னா எஃப்டியில் கொண்டு போய் திரும்ப போட்டு வச்சுருவாங்க. ரைட்? இதுதான் வந்துட்டு நீங்கள் கிளைம் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ். ஓகே? ஸோ இதில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பாலிசி, தி பெஸ்ட் பாலிசி இந்த மார்க்கெட் ஆஸ் ஆன் டேட்டு ஃபார் த ப்ரீமியம் அவைலபிள். இந்த பாலிசி பற்றி நம்ம ஒரு 5 minutes பேசலாமா? இந்த பாலிசி பற்றி பேசும்போதே உங்களுக்கு வந்து மேலே சொன்ன சில சேலஞ்சஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ரூம் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்டு, நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா என்னென்ன. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பாலிசி பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக, இந்த பாலிசி நீங்கள் வாங்குறது மூலமாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் கேன் வி டிஸ்கஸ் விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? சார் அதான் சொல்ல வரேன் நான். சரி, ரைட் சார். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஜனவரி மந்த்லேருந்து வந்து நிவா புப்பா அப்படின்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில்
அட்வைசராக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் நான். அது இஸ் அ ஃப்ரீலான்ஸ் ரோல் தான். அது ஐ மீன் அட்வைசர் ஃபார் மை கிளைண்ட்ஸ் அட்வைசிங் நிவா புப்பாஸ் ப்ராடக்ட்ஸ். இதுதான் வந்து இதனுடைய டெஃபினேஷன் வந்துட்டு. உங்களுக்கு நிவா புப்பானுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அட்வைஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு எனக்கு IRDA லைசன்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு. இதுதான் வந்து இதோட மீனிங் வந்துட்டு. சரிங்களா? சரி, இப்போ இதில் ஏஜ் அண்ட் பர்பஸ் பேஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீஎஷ்யூர் 2.0 இருக்கும், இன்னொன்று வந்து ஆஸ்பேர் இருக்கும். யாரெல்லாம் வந்து 35 ஏஜுக்கு கீழே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஆஸ்பேர் அப்படின்ற பாலிசி சூட்டபுளாக இருக்கும். யாரெல்லாம் 35க்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த ரீஎஷ்யூர் 2.0 பாலிசி வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக பெனிஃபிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்கும். சில வேறுபாடுகள் மட்டும் இருக்கும். அந்த சில வேறுபாடுகள் என்னன்றது வந்து நம்ம உங்களுக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு 1-on-1 பர்சனலைஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த வேறுபாடுகள் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு I'll tell you the common benefits of buying a Niva Bupa's Reassure 2.0 or Aspire policy. பார்க்கலாமா சார்? எஸ்னா வைன் போடுங்க, இல்லை வெறும் எஸ் கூட போடுங்க. யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே எஸ்ன்னு போடுங்க. கமெண்ட் வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து யூடியூப் அல்காரிதம் ஒர்க் பண்ணுவோம். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகே, சார் நிவா புப்பானுடைய ஆஸ்பேர் ரீஎஷ்யூர் இந்த 2 பாலிசிலுமே ரூம் ரெண்ட்டுக்கு தெர் இஸ் நோ சப்லிமிட். ரூம் ரெண்ட்டுக்கு வந்து லிமிட் கிடையாது. நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு சூட் ரூம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு சூட் ரூம் அப்படின்னா ஒரு ஹால் இருக்கும், அது போக வந்து ஒரு அந்த பேஷண்ட்டுக்கான பெட்ரூம் இருக்கும், அந்த ரூம் வரைக்குமே எடுத்துக்கலாம். யூஸ்வலாக அந்த சூட் ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போலோட போட்டிங்க அப்படின்னா 20-25,000 rupees கூட இருக்கும் உங்களுக்கு ரெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரூம் போனோம் அப்படின்னா காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வச்சிருக்கிற ஒரு 5,000 ரூபாய் லிமிட்டு 10,000 ரூபாய் லிமிட் இருக்கிற ஒரு பாலிசியில் வந்துட்டு இதுக்கு இந்த ரூம்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பில் வேல்யூ வந்துட்டு ப்ரோரேட்டா பேசிஸில் கம்மி பண்ணுவாங்க. பட் நிவா புப்பால அதுக்கு லிமிட் கிடையாது, ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் கிடையாது. அதனால உங்களுக்கு பில் அமௌண்ட் என்ன வருதோ 100% அந்த அமௌண்ட்டு கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்போ இந்த பாலிசி நம்ம வாங்குறது மூலமாக எடுத்தெடுப்புலேயே வந்து ரூம் ரெண்ட் கேப்ன்ற இருக்கிற பிரச்சனையை டேக்கிள் பண்ணிட்டோமா? we are actually preventing it, we are not even handling it, we are preventing the problem from happening, right? Coming to point number 2, ட்ரீட்மெண்ட்டுக்கான சப்ளிமெண்ட் என்ன சார்? நிவா புப்பானுடைய பாலிசிஸில் ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்ளிமெண்ட்றது கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ சப்ளிமெண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கூட வந்துட்டு ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி ஏதாவது போறீங்கன்னா கூட வந்துட்டு அதுக்குமே நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. யூ கேன் கெட் ஃபுல் அமௌண்ட் அஸ் கிளைம். அப்போது நீங்கள் வந்து ஒரு கேட்ராக்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு லேட்டஸ்ட் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு 6 லட்ச ரூபா பில் வருது அப்படின்னா ரூம் ரெண்ட்டில் கேப்பும் இல்லை, ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா என்டையர் 6 லட்சமும் இன்ன வரைக்கும் வந்துட்டு கிளைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கா இல்லையா சார்? எஸ் ஆர் நோ? மூணாவது நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் சார். இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கிளைம் கொடுக்க தேவையில்லைன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான். பாஸ்ட்ல எந்த கம்பெனியுமே கொடுத்தது கிடையாது. நிவா புப்பா தான் வந்துட்டு நான் மெடிக்கல் ஐட்டத்துக்கும் வந்துட்டு கவரேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை ஐட்டம் மொத்தம் 400 ஐட்டம் இருக்குன்னு சொன்னேன். இந்த 400 ஐட்டத்தில் வந்து நாங்களும் இன்னைக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்துட்டு கவரேஜ் கொடுக்குறாங்க, நான் மெடிக்கல் ஐட்டத்துக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. பட் அதில் த டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு 140 ஐட்டம்ஸ் இல்லை 50 ஐட்டம்ஸ் இல்லை ஒரு 200 ஐட்டம்ஸ் இந்த மாதிரி லிமிடெட் குவான்டிட்டிஸான ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. நிவா புப்பால மட்டும்தான் என்டையர் 400 ஐட்டத்துக்குமே வந்துட்டு நான் மெடிக்கல் ஐட்டம்ஸுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நவ் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் எதுவுமே கிடையாது. வெயிட்டிங் பீரியட் எக்ஸ்க்ளூடிங் வெயிட்டிங் பீரியட் எதுவுமே கிடையாது. அந்த டேத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்டில் கேப் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது, நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவாங்க. அப்படின்னா டூ யூ திங்க் யூ கேன் ஆல்சோ கெட் அப் டு 100% ஆஃப் தி பில் சப்மிட்டட் கிளைம்டு பேக் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்? நீங்கள் சப்மிட் பண்ண அனைத்து அமௌண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு கிளைம் ஆகிட்டு நீங்கள் வந்து கை காசு கட்ட வேண்டிய தேவை இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் நான். டூ யூ திங்க் எஸ்
ரைட் ஆர் ராங்? இதுக்கு நீங்கள் வந்து எஸ் நோ போட்டு தான் ஏதோ ஒன்று. புரியல அப்படின்னா சொல்லுங்கள், ஐ ஆக்சுவலி எக்ஸ்பிளைன். புரியலன்னா பீன் போடுங்க, ஐ ரிப்பீட். இந்த மூணுத்துக்கும் சப்ளிமெண்ட் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகியிருக்க செலவு அமௌண்ட்டை ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்குமா ஏற்றுக்காரா? எஸ் ஆர் நோ? ஆல் ரைட். சார் எஸ் சூப்பர் ராஜ் ஸ்டீஃபன். சரி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்ன இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு 3 பேருக்கு வந்துட்டு கிளைம் அப்ரூவ் ஆயிருக்கு. 4 பேர் கிளைம் ரைஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இருந்தது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆச்சு அவங்களுக்கு. மற்றபடி எல்லாமே கிளியராக இருக்கிற 3 பேருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக கிளைம் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம். டோட்டலாக வந்து ஒருத்தருக்கு வந்து 30,000, ஒருத்தருக்கு 40,000, இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஒரு 25 + 9 34,000 ஆக்சுவலாக கிளைம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. டோட்டல் அமௌண்ட் பெய்ட் அவுட் ஆஃப் பாக்கெட் இஸ் 167 rupees, 167 ரூபாய். 30,000 பே பண்ணவங்களுக்கும் 40,000 ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கும் வந்துட்டு வெறும் 1 ரூபா தான் பில் கிளைம் பண்ண சொல்லி சொன்னாங்க. அமௌண்ட் வந்துட்டு 1 ரூபா தான் வந்து ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்கு கஸ்டமரை கட்ட சொன்னாங்க. இந்த 34,000 கிளைம் எடுத்தவர் வந்து பழைய பாலிசி எடுத்திருந்தாரு. அதில் இந்த 400 இடத்துக்கும் கவரேஜ் கிடையாது. இப்போ நான் சொன்ன ரீஅஷ்யூர் 2.0 ஆஸ்பேர்லேயும் வந்து 400 இடத்துக்கும் கவரேஜ் இருக்கும். ப்ரீவியஸ் இதில் ஒரு 240 items கவரேஜ் இருக்கும். அதனால அவர் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு ஐட்டத்துக்கு வந்துட்டு கவரேஜ் வரல. ஸோ ஹி ஹேட் டு பே ஜஸ்ட் 160 rupees. 40, 30, 70, 40, 110 1,10,000 ரூபா வந்து டோட்டலாக கிளைம் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணதில் அவர் பீப்புள் பெய்டு ஜஸ்ட் 162 rupees, 162 ரூபா தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பாலிசி நான் வாங்கினேன் அப்படின்னா, எனி பாலிசி ஆஃப் நிவாபா வாங்கினேன் அப்படின்னா என்னோட பில்லும் வந்துட்டு வெறும் 1 ரூபா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு கம்பெனி பார்த்துக்கிச்சு அப்படின்னா அந்த காசு வந்து என் அக்கௌண்ட்லேயே என்கிட்ட மிச்சமாக இருக்கும். என்கிட்ட ஒன்று நான் கடனாளி எங்க தேவையில்லை. பெஸ்ட் கேஸ் நான் வந்து செலவு என்னோட பாக்கெட்ல இருந்து நான் செலவு பண்ண தேவையில்லை. கரெக்டா சார்? ரைட். இந்த வெயிட்டிங் பீரியட் நான் மேலே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் ஹாஸ்பிட்டலைசேஷன் தவிர வேறு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 30 days நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 31st டேலேருந்து உங்களுக்கு கவரேஜ் வந்துடும். ஸ்பெசிஃபிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் இல்னஸ் ஒரு 14 ஐட்டம்ஸ் இருக்குது, 14 11 ஐட்டம்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே உடம்புல தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து 3 வருஷம் வெயிட் பண்ண இருக்கும். 4வது வருஷம் ப்ரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி நிவாபா கம்பெனி வந்து கிளைம் கொடுப்பாங்க. சார் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சுவலாக ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன், பிபிஆர் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து 3 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா தட் இஸ் வெரி லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஃப் யூ ஆர் ரெடி டு பே few thousand rupees எக்ஸ்ட்ரா, ஒரு 2,000 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா 31st டேலேருந்தே, முதல் 30 நாள் வெயிட்டிங் பீரியட் சொன்னா அந்த 31st டேலேருந்தே டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கும் கவரேஜ் வந்து விடும். ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லை வந்து ஹைப்பர் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரேட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 31st டேலேருந்தே அவங்களுக்கு எதுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அதுக்கு மூல காரணம் சுகர்னு சொன்னாங்க அப்படின்னாலுமே கம்பெனி கிளைம் கொடுக்காது. பட் இந்த கேஸில் வந்துட்டு நம்ம இந்த ரைடர் எடுத்துருக்கிறதுனால கம்பெனி வில் கிவ் கிளைம். மாசா ரைட். சார் இதில் வந்து ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சார் நிவாபு போல். இது ஆப்ஷன் கிடையாது, இட்ஸ் ஃபீச்சர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பாலிசி வாங்கியிருக்கீங்க. அந்த 10 லட்ச ரூபாயில் 10 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்க ஏதோ ரீசன்னால. அப்போ அடுத்து நீங்கள் கேட்க போகிற அமௌண்ட் வந்து யூஸ்வலாக கம்பெனி ஷுட் நாட் கிவ் யூ மணி. பட் நிவாபுப்பால ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் இருக்காங்க. ரெஸ்டோர் பண்ணி வைக்கிற, ரெஸ்டோரேஷன் சொல்கிறோன்னா அந்த ரீஸ்டோர், அந்த பெனிஃபிட் இருக்கிறதுனால 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எத்தனை தடவை கிளைம் எடுத்துக்கலாம் நீங்கள். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், எந்த விதமான கேள்விகளும் கிடையாது. உங்களுக்கு அமௌண்ட் முடிஞ்சிருச்சா திரும்ப வந்து வாங்கிக்கோங்க, அமௌண்ட் முடிஞ்சா திரும்ப வந்து வாங்கிக்கோங்க. ரைட். இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ரீஃபில் நடந்துக்கிட்டே இருக்கும் அக்கௌண்ட்டு. இது வந்து ஒரு பெனிஃபிட். இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஒரு பாலிசி வாங்கிட்டீங்க, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் கிளைம் எடுத்திருக்கீங்க, மிச்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் 9 லட்ச ரூபா இருக்குது இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அன்யூஸ்டு சம் இன்சூர் வந்துட்டு நீங்கள் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா
அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்டிங்கன்னா ப்ரீமியம் கட்டதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ப்ளஸ் இந்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் 9 லட்ச ரூபா. ஸோ 19 லட்ச ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பில் நீங்கள் வந்து கிளைம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் எந்த கிளைமே எடுக்கல அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து 10 lakhs நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது அப் டு 10 times வரைக்கும் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டி வாங்குறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி 10th இயர் வந்துட்டு you'll be having 1.1 crore in your bank account. Not in bank account, in your health insurance account. ஸோ ஏதோ ஒரு மேஜர் செட் ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். 1 கோடி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் ஃபார் த ப்ரீமியம் ஆஃப் 10 lakh rupees. சார் இந்த மாதிரி பெனிஃபிட் எங்கேயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துட்டு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நம்ம. எஸ் நோ? இந்த மாதிரி ஒரு சூப்பர் பெனிஃபிட் எங்கேயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட் சார், இப்போ நான் வந்து இது வந்து ரெண்டுக்கு ஒரு பெனிஃபிட். நான் வந்து கிளைம் எடுக்கலை அப்படின்னா, இப்போ நான் வந்து கிளைம் எடுக்கலை, எனக்கு வந்து ப்ரீமியம் வைஸ் எனக்கு என்ன பெனிஃபிட்? எஸ் ராஜ் ஸ்டீஃபன் சார், நானும் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து கேட்கும்போது என்ன இப்படிலாம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் தட் இஸ் தி கம்பெனி ஆஃபரிங். இதை நான் கேட்டுட்டு சார் இது வந்து நம்ப மாட்டாங்க மக்கள், அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நான். தட் வாஸ் ஆக்சுவலி தி ட்ரூத்து. அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நிவா புப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சவுத் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்குது. அக்ராஸ் இந்தியா வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. நம்பர் 2 and 3 மாற்றி இருக்குது. ஆக்சுவலாக க்ரோத் வைஸ் ஆக்சுவலாக நம்பர் 1ல இருக்குது. ரைட், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் HDFCலேருந்து நிறைய பேர்கள் வந்துட்டு இங்கே வந்து மூவ் வந்துட்டு இருக்காங்க டியூ பிகாஸ் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். ரைட், ஸோ கமிங் டு தி பாயிண்ட், இப்போ நான் வந்து கிளைமே எடுக்கல, நான் வந்து சுத்தமான கிளைமே எடுக்கல, எனக்கு வந்து ப்ரீமியமில் என்ன பெனிஃபிட் கொடுப்பாங்க? யூஸ்வலாக நமக்கு இருக்கும் இல்லையா, இன்னைக்கு கையிலேருந்து கட்டுற காசு கம்மியாக இருந்ததுன்னா ஹாப்பியாக இருக்கும்ல. இது வந்து எப்படி பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, சார் யூஸ்வலாக வந்து ப்ரீமியம் வந்துட்டு எவ்ரி 5 years நம்மளோட ஏஜ் மாற வந்துட்டு ப்ரீமியம் வந்து வேரி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக. பட் நீங்கள் கிளைம் எதுவும் எடுக்கல அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு ஆகும்போது என்ன ஏஜில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்களோ, இஃப் யூஆர் என்ட்ரிங் அட் ஏஜ் ஆஃப் 34 அப்படின்னா அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் கிளைமே எடுக்கலன்னா கூட வந்துட்டு 15 வருஷம் கட்டுற நீங்கள் ப்ரீமியம் வந்துட்டு ஒரு 34-year-old பர்சன் என்ன ப்ரீமியம் கட்டுவாங்களோ அந்த ப்ரீமியம் தான் வந்துட்டு ஒரு 49 year 15 yearsக்கு அப்புறம் நான் சொல்லணும், அந்த ப்ரீமியம் தான் வந்து ஒரு 49-year-old guy will be paying. ஆக்சுவலாக 49 வயசுக்காரர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறாரு, சொல்ல ஃபியூச்சரில் ஹைக்லாம் தாண்டி சொல்கிறாரு அப்படின்னா 1 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறாருன்னா நீங்கள் வந்து ஒரு 30,000 35,000 கட்டிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏஜ் ப்ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ப்ரீமியம் பெனிஃபிட் தான் வந்துட்டு நான் மெடிக்கல், இந்த ப்ரீமியம் பெனிஃபிட் தான் வந்துட்டு யாரெல்லாம் வந்து கிளைம் வாங்கலையோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி நிவா புப்பா வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ரைட், இது நம்ம கையில் கம்மியான காசு கட்ட மாட்டோம், ஆனால் கொடுக்குற காசுக்கு நிறைய பெனிஃபிட் நம்ம வந்து வாங்கி பண்ண மாட்டோம். ரைட், ஸோ திஸ் இஸ் ஒன். சார், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், ஒரு 2-3 days வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு வந்து கை காசுக்கு எனக்கு வந்து நிறைய செலவாகுது, எனக்கு வந்துட்டு கையில் வந்து அவுட் ஆஃப் கேஷ் எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி நிவா புப்பாவில் பர் டே வந்து பேஸ்ட் ஆன் தி அட்மிஷன் எத்தனை நாள் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கின்றது பேஸ் பண்ணி 2 நாளைக்கு மேலே அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி பாலிசி கவர் யூ டேக்கன் 2,000 to 4,000 rupees பர் டே வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சில ஸ்லாப்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம நீங்கள் வந்து அவுட் பேஷண்ட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா, ஓபி ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 25,000 rupees வரைக்கும் வந்துட்டு அவுட் பேஷண்ட்டாகவே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பில்லு கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி ஃபார்மசி பில் வருது, அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். அதில் உள்ள சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா 80% ஆஃப் தி அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். நான் நெட்வொர்க்கில் போனீங்க அப்படின்னா 60% ஆஃப் தி பில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 25,000 rupees வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. ரைட், சரி, இதே மாதிரி வந்து இந்த நான் ஒரு சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னா சர்ஜரிக்கு முன்னாடி அது சர்ஜரிக்காக சில ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பேன், நான் சர்ஜரிக்கு அப்புறமா ரெக்கவரிக்கு நான் சில ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பேன். அதுவுமே வந்துட்டு நிவா புப்பா ஹெல்த் இன்சூரன்ஸில் கவரேஜ் கொடுக்கப்படும். ரைட், அந்த சர்ஜரிக்கு முன்னாடி 60 days, சர்ஜரிக்கு அப்புறம் 180 days, 6 மாதம், முன்னாடி வந்து 2 மாதம். இத்தனை டைம் பீரியடில் நீங்கள் இந்த சர்ஜரிக்காண்டி என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ அதுக்கான பில்லை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கிளைம் வாங்கிக்கலாம். இப்போ என்னோட லாஸ்ட் எடுத்த கிளைம் வந்து சர்ஜரி ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான்.
ஆனால் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ரே அந்த ஸ்கேனில் எடுத்தோட விலை வந்து 9,000 rupees. ஸோ 25,000 + 9,000 இஸ் லைக் 34,000 rupees அவர் கிளைம் பண்ணிட்டார். அவர் பேங்க் அக்கௌண்ட்டு காசும் போயிடுச்சு அவருக்கு. ரைட். ஸோ வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? எஸ், இப்போ உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பூஸ்டர் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னதான். ஒரு வருஷத்துக்கு 6% மேலே உங்களோட பேஸ் கமிஷனை 10 லட்ச ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி வந்து இப்போ ஒருவேளை அந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் கிளைம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் கிளைம் எடுத்த அமௌண்ட்டு கிளைம் எடுத்ததாக கன்சிடர் பண்ணிக்காமல் அந்த என்டையர் 10 lakh அமௌண்ட்டையும் வந்து அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. மக்களே, உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறது ஒன்று தான், மேஜராக ஒன்று தான். நான் வந்து இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கிளாஸ் இருக்கிறதுனாலையோ, நீங்கள் இந்த கிளாஸை வந்து கவனிச்சுட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் வந்து சிலாகிச்சுட்டு போகிறதுனாலையோ, வீட்டில் போயிட்டு இப்படி ஒருத்தர் சொன்னார், இப்படி சூப்பரான விஷயம் இருக்குது அப்படின்னு பேசுறதுனாலையோ, இல்லை இந்த வீடியோ வேறு யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இது நீயும் பாரு அப்படின்னு சொல்கிறதுனாலையோ மட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறிடாது. அன்லெஸ் you go and buy a health insurance for yourself, you are at risk of becoming a kadanali right at this moment. இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டீங்க, இவ்வளோ நேரம் உட்காந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கோ டேக் அன் ஆக்ஷன். யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் கொடுத்துருக்கேன் நான். அதில் போயிட்டு ஹாய்ன்னு டைப் பண்ணுங்கள், ஹாய்ன்னு டைப் பண்ணுங்கள். யூ வில் கனெக்ட். உங்களுக்கு பர்சனலைஸ்ட் இன்சூரன்ஸ் அட்வைஸர் நீ கொடுக்குறேன் நான். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இப்போவே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி டிஎம்மில் போயிட்டு HI அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. வி வில் கனெக்ட் ஓவர் தி ஃபோன் அண்ட் ஐ வில் கிவ் யூ பர்சனலைஸ்ட் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரீமியம்ஸ் வருது எல்லாமே உங்களுக்கு கன்சல்டிங் நான் கொடுக்குறேன் நான். இல்லை என்கிட்ட தான் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கம்பல்ஷன் கிடையாது. வேர் எவர் யூ ஃபைண்ட் அ ட்ரஸ்டபிள் பர்சன், யூ கோ அண்ட் பை அ ஹெல்த் இன்சூரன்ஸ் தேர். பட் டேக் ஆக்ஷன் டுடே டுமாரோ. இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு, இல்லை சார் 10 ஆயிடுச்சு. டேக் அன் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் டுடே. நாளைக்கு டிசைட் பண்ணி buy a policy, get a policy, save the future of your own family and your own self. ரைட். நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே தான். எல்லாம் கேட்டு போவோம், எல்லாம் செஞ்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் போய் ஆக்ஷன் எடுங்க சார், வாங்கி ஒன்று பண்ணுங்க சார் அப்படிங்கன்னா நோபடி வில் பை. ராஜேஷ், நீங்கள் ஏதோ எல் போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல எனக்கு இது. ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசின அந்த விஷயத்தில், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பேசின விஷயத்தில் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா நீங்கள் கேட்கலாம். another ஒரு 5 to 10 minutes we will discuss. சார் ஷேர் தி டீடைல்ஸ் ப்ளீஸ் டிஎம் பண்ணுங்க எனக்கு. இங்கே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கமெண்ட் வந்து காத்தா போய்டும். அது திரும்ப நம்ம போய் நம்ம ரிட்ரீவ் கூட பண்ண முடியாது. எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். காலில் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் ஷேர் தி டீடைல்ஸ் வித் யூ. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்றது பார்த்தா தான் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்ல முடியும்னால ஆன் தி ஏர் என்னால் கொடுக்க முடியாது. ஃபோக்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பாபு, ராஜேஷ் கண்ணன், அருணேஷ், அருண்குமார், சிவா, சுரேஷ் பாலா, ஸ்டீஃபன் ராஜ் சார், சரி கொஷின்ஸ் விடுங்க. யாருக்கும் இது இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து செப்பரேட்டாக டிஎம் பண்ணுங்க, ஐ ஆன்சர் தெம். இப்போ இந்த பர்டிகுலர் செஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் திஸ் செஷன்? இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு? இல்லை இன்னும் வந்து வேறு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுமா? நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் இன் சிங்கிள் டைம்? 3 years வரைக்கும் எடுத்துக்கலாம் ப்ரோ. நீங்கள் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு சிங்கிள் பாலிசி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு செகண்ட் இயரோட ப்ரீமியத்தில் வந்து ஒரு 7.5% டிஸ்கவுண்ட் வரும். தேர்ட் இயரோட ப்ரீமியத்தில் 15% டிஸ்கவுண்ட் வரும். இது போக உங்களுக்கு ஒரு மேஜர் ஹாஸ்பிட்டலைஸ் எக்ஸ்பென்ஸ் தான் வருது அப்படின்னா 3 வருஷத்தினுடைய பெனிஃபிட்டையும் சேர்த்து ஃபஸ்ட் இயர்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 lakhs பாலிசி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா. உங்களுக்கு சிங்கிள் பில் வந்து ஒரு 18 லட்ச ரூபா வருது அப்படின்னா 3 வருஷம் பாலிசியை நீங்கள் எடுக்கும்போது யூ கேன் கெட் இட்
get the 18 lakh bill claimed at a time. ஃபஸ்ட் இயர்ல நீங்கள் கிளைம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு, இல்லை செகண்ட் இயரில் வந்துனா கூட செகண்ட் இயருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ டு சிம்பிளி ஆன்சர் த கொஷின், 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கலாம். மக்களே இது வந்து ஒரு சிங்கிள் இயர் பாலிசி தான். ஒரு இயருக்கு தான் ஆக்சுவலாக வேலிட்டி இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 இயருக்கு சேர்த்து வாங்கும்போது யூல் கெட் சம் டிஸ்கவுண்ட் அண்ட் அடிஷனல் பெனிஃபிட்ஸ், அவ்வளோதான். இது நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி வந்துட்டு லாங் டேர்ம் பாலிசி கிடையாது இது வந்துட்டு. ஹவு டு பிகம் ஏஜென்ட் நேரம் கேட்ட மாதிரி இருக்குது, சேட்டில் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் ஆகிறது ரொம்ப சிம்பிளுங்க. யூ கான்டாக்ட் மீ செப்பரேட்லி, ஐ டெல் யூ. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் இருக்கும், அது நீங்கள் படிச்சு போய் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா IRDA லைசன்ஸ் வந்துடும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மட்டும்தான் ஆகணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. யூ கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட் கோடு, ஒரு கம்பெனியோட ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு நீங்கள் கோடு வாங்கிடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் அதுக்கு ஒன்று IRDA ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் கிளியர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் அது. வேற 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 யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்காரோ? இந்த செஷன் எப்படி போச்சு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு? நிக்கில், எஸ் ப்ரோ, நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் தெம். நானே வந்து அதை நிறைய ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபேக் அக்கௌண்ட் நிறைய இருக்கு மக்களே, நிறைய ஃபேக் அக்கௌண்ட் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பி கேர்ஃபுல். நான் யார்கிட்டையும் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், வந்து காசு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். மேபி இஃப் ஐ கம் வித் வீடியோ மெசேஜ், உங்களுக்கு டிஎம் பண்ண அப்படின்னா கூட வந்துட்டு கிளாஸ் ஜாயின் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டு ஐ மே கம் அப் வித் வீடியோ மெசேஜ். பட் அது வந்து வீடியோ மெசேஜாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ லிங்க் டு ஆஸ்க் யூ டு ஜாயின் எனி வாட்ஸ்அப் குரூப். தேங்க்யூ சுரேஷ் பாலா, யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. தேங்க்யூ பாபு டிஜே. ரைட், ஸோ தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது லிங்க் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. ஸோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டிஎம் சரி இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணிடலாம். என் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இருக்கும், என்னோட இமெயில் நம்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அங்கிருந்து நீங்கள் எனக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் கோ டு மை பயோ, அதுலேயே கான்டாக்ட் இருக்கும், போனீங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். யூ கேன் கான்டாக்ட் மீ, I'll help you out to buy one. Alright, so இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து இன்ஸ்டா லைவ்ல எனக்கு கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. எவ்ரிபடி என்ன சொல்கிறது, என்னோட கான்வர்ஸ் பண்ணீங்க நீங்கள் வந்துட்டு மெசேஜ் சாட்டில் வந்து நீங்கள் எஸ் நோ போட்டு அதெல்லாம் பண்ணீங்க. தட் இஸ் ஆக்சுவலி என்கரேஜிங் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூடியூப்பில் அதை வந்து நீங்கள் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நாளைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி இதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணலாம். நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதை எப்படி பார்த்து வாங்கணும், அது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள், பட் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு செஷன் வாங்க. எவ்ரிபடி லவ் த பாஸ்ட் மை பாஸ்ட் செஷன்ஸ். ஸோ அதை நம்ம வந்து பண்ணலாம் நம்மன்ட்டு. ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ஹாவ் அ கிரேட் டே. சூப்பர் கைஸ். தேங்க்யூ.